அகில உலக இரட்சகராகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான அக்டோபர் மாதத்தின் முதல் நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற இறைவாக்கை நாம் சிந்திப்போம். முன்பு வாசியை கேட்ட திருமறை பகுதி, அதில் ஒரே வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். வாழ்வு அருளும் வார்த்தைகளை அருளுகின்ற எங்கள் வாழ்வின் நாயகரே, 2024வது ஆண்டின் முதல் 9 மாதங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்து 10வது மாதமாகிய இந்த அக்டோபர் மாதத்திலே அடியெடுத்து வைக்கக்கூடிய கிருபையை நீங்கள் தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் நாளின் அதிகாலை வேளையிலே உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மறுபடியும் உங்களை கட்டுவிப்பேன், நீங்கள் கட்டப்படுவீர்கள் என்ற வாக்கை எங்களுக்கு நீ தருகிறீர் சுவாமி. ஆம் கர்த்தாவே, இதோ இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்களுடைய வார்த்தையினால் மறுபடியும் கட்டப்படட்டும். வாழ்க்கையிலே அக்களிப்பும் ஆர்ப்பரிப்பும் சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓரே ஆண்டவர் கிருபை புரிய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இந்த 30வது அதிகாரமும் 31வது அதிகாரமும் மிகவும் விசேஷித்த அதிகாரங்கள். ஏனென்று சொன்னால் அதற்கு முன் உள்ள அதிகாரங்கள், அதே போல 31வது 32 உள்ள அதிகாரத்திலிருந்தெல்லாம் பார்க்கின்ற போது அவைகளெல்லாம் உரை நடைகளாக எழுதப்பட்டிருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் கடவுளுடைய கோப தாபங்களை எரேமியா தீர்க்கதரிசி வெளிப்படுத்தி இருப்பார். ஆனால் இந்த 30வது அதிகாரம் 31வது அதிகாரம் கடவுளுடைய ஆறுதல் மொழிகள் அடங்கிய அதிகாரங்கள். அதிலும் குறிப்பாக இது ஒரு பாமாலை வடிவிலே இருக்கிறது. குறிப்பாக 31வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 22வது வசனம் முடிய பார்ப்போம் என்று சொன்னால் அது பாமாலை தான், ஒரு பாமாலையாக இருக்கிறது. அந்த பாமாலையில் வருகின்ற ஒரு வசனத்தை தான் கடவுள் இந்த நாளிலே நமக்காக தருகின்றார். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய்.
அன்பானவர்களே, எந்த காரியமா இருந்தாலும், ஒரு சாதாரண துணி தைக்கிற காரியத்திலிருந்து எந்த காரியமா இருந்தாலும் புதியதாக செய்வது அல்லது புதியதாக தைப்பது, புதியதாக கட்டுவது என்பது கொஞ்சம் எளிதான காரியம். ஆனால் பழையவற்றை சீரமைத்து செய்வது என்பது மிக மிக கடினமான காரியம். சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், பாழாகி கிடக்கிற ஒரு வீடு, அது நிலச்சரிவினால் இருக்கலாம், பூகம்பத்தினால் இருக்கலாம், அல்லது கடுமையான பெருமழையினால் இருக்கலாம், பெருங்காற்றினால் இருக்கலாம். ஒரு சீர்குலைந்த ஒரு வீட்டை சீர்படுத்தி எடுப்பது என்பது மிகவும் கடினமான காரியம். ஆனால் பாருங்கள், கடவுள் ஒரு பெரிய வாக்கை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறார். சிறையிருப்பினாலே நொடிந்து போன, உடைந்து போன, சிதைந்து போன, நிர்மூலமாகி இருக்கிற இஸ்ரவேல் மக்களை நான் கட்டுவேன், அவர்கள் கட்டப்படுவார்கள் அப்படி என்பதை கடவுள் மிக மிக தெளிவாக சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் கடவுள் இஸ்ரவேல் மக்கள் மீது எவ்வளோ பெரிய அன்பை கொண்டிருந்தார் என்பதை மிக மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். சீர்குலைந்து கிடக்கிற, நொடிந்து போய் கிடக்கிற உங்களுடைய வாழ்வை நான் கட்டுவிப்பேன், கட்டுவிக்கப்படுவீர்கள் அப்படி என்பதை கடவுள் திட்டமாக சொல்லுகிறார். 2024 ஆண்டு முதல் 9 மாதங்களை முடித்து 10வது மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் அதே வாக்கை தான் சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் அப்படின்னு சொல்கிறார். மனிதர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு பிசாசின் வல்லமையினாலே நிர்மூலமாக்கப்படுகிறது, வியாதியினாலே நிர்மூலமாக்கப்படுகிறது, கடன் பாரத்தினாலே நிர்மூலமாக்கப்படுகிறது, எதிராளியினாலே நிர்மூலமாக்கப்படுகிறது, குடும்ப பிரச்சனையினாலே நிர்மூலமாக்கப்படுகிறது, வறுமையினாலே நிர்மூலமாக்கப்படுகிறது. ஆனால் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் அப்படி என்று சொல்லுகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகின்றவர். ஒருவேளை கடன் பாரத்தினாலும், பலவீனங்களினாலும், போராட்டங்களினாலும், பிரச்சனைகளினாலும் நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை நாம் சீர்குலைந்து கிடக்கிறது என்று எண்ணக்கூடும். ஆனால் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே கடந்து வந்திருக்கிற நமக்கு சொல்லுகின்ற காரியம், நீங்கள் கட்டப்படுவீர்கள் அப்படி என்று சொல்லுகிறார். திருமறையிலே 3 உதாரணங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து கடவுள் எவ்வாறு தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுகிறவர் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்து இந்த நாளின் இறை செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். முதலாவது வாசிகள் பார்க்கலாம். முதலாவது வாசிக்கும் போது ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம். அங்கே ஒரு பெண்மணியை குறித்து நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஒருவராகிய மனைவி, அவள் கணவனை இழந்து போன ஒரு மகள், அருமையான 2 பிள்ளைகள், அருமையான 2 பிள்ளைகள். அந்த அருமையான 2 பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண்மணி எலிஷா தீர்க்கதரிசியின் இடத்திலே வருகிறார். ஐயா, என் கணவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி ஆண்டவருடைய பிள்ளையாக திகழ்ந்தார் என்பது உமக்கு தெரியும். அப்படி என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், இப்போது கடன்காரர்களாலே நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். கடன்காரர்கள் என்னுடைய 2 கடன் நிமித்தம் என்னுடைய 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக எடுத்துக்கொண்டு போக நிற்கிறார்கள் அப்படி என்று புலம்புகின்றார். கடன் பாரத்தினாலே ஒரு சீர்குலைந்த நிலையிலே அந்த பெண்மணி, தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவராகிய அவருடைய மனைவி, மரித்து போன அந்த தீர்க்கதரிசிகள் புத்திரரில் ஒருவராகிய மனைவி என்ன செய்கிறார்? சீர்குலைந்து போய் நிற்கிறாள்.
அந்த நிலையிலே எலிசா தீர்க்கதரிசியின் இடத்தில் வருகிறார். பாருங்கள், கடவுளுடைய மகத்தான செயல். கடவுள் எவ்வாறு வாழ்க்கையை கட்டுகிறார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். எலிசாவிடத்தில் வந்தான். நான் என்ன செய்வது தெரியவில்லை. எனக்கு ஆதரவாய் இருப்பது இந்த அருமையான 2 பிள்ளைகளும். அந்த கடன் பாரத்து நிமித்தமாய் அருமையான 2 பிள்ளைகளையும் அடிமைகளாக கொண்டு போக முற்படுகிறார் கடன் தந்தவர். அப்படி என்று சொல்லும் போது எலிசா சொல்லுகிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவர் உண்மையை சொல்லுகிறார், என்னிடத்தில் வேறு எதுவுமே இல்லை, ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது. ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது. அப்படியா, நீ போ, அயல் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரிடத்திலும் பாத்திரங்களை வாங்கு, உன் பிள்ளைகளோடு சென்று அறையை பூட்டிக்கொள், அந்த எண்ணெயை எல்லா பாத்திரங்களிலும் ஊற்றி வை அப்படின்னு சொல்லுங்க. அப்படியா போனா, கதவை பூட்டினா, எல்லா பாத்திரங்களிலும் எண்ணெயை ஊற்றினால் எண்ணெய் ஊற்றப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்தது. இன்னும் வேறு எது பாத்திரம் உண்டோ? அப்படி என்று அவள் தேடி பார்த்தும் கிடைத்த எல்லா பாத்திரமும் நிரம்பிட்டு வேற பாத்திரமும் அவளுக்கு எண்ணெய் ஊற்றி வைக்க கிடைக்கவில்லை. அதை வைத்து அவள் பிழைத்துக் கொண்டாள். கடவுளுடைய மகத்தான செயலை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. கடவுள் எவ்வாறு தம்மை நாடி, தம்முடையவர்களை நாடி, தம்முடைய ஊழியர்களை நாடி வந்த மக்களை ஆண்டவர் கட்டுவிக்கிறார், அவர் கட்டுகிறார் என்பதை மிக மிக தெளிவாக நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்ததாக பாருங்கள், மார்க்கு நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். அங்கே ஒரு நிகழ்வு வருகிறது. என்ன நிகழ்வு என்று சொன்னால், குஷ்டரோகியாகிய ஒரு மனுஷன், குஷ்டரோகி என்பது அண்மை காலம் வரையிலும் ஒரு மிக கொடூரமான வியாதி. அந்த வியாதி தாக்கப்பட்டவர்கள் பாளையத்துக்கு புறம்பே தங்க வேண்டும். அதுதான் பழைய ஏற்பாட்டு சட்டம். அது பாளையத்துக்கு புறம்பே தங்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் யாராவது தவறுதலாக அந்த பகுதிக்கு வந்தால் தன்னுடைய கிழிந்த வஸ்திரத்தோடும் தன்னுடைய தாடியை மறைத்துக் கொண்டும் அவன் கத்த வேண்டும், தீட்டு தீட்டு என்று கத்த வேண்டும். யாரும் என்னிடத்தில் வராதிருங்கள் அப்படி என்று அதுக்கு அர்த்தம். அப்படி என்று சொன்னால் அப்பேற்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிற மனுஷன் வாழ்க்கை குஷ்டரோகத்தினாலே நிர்மூலமாகி இருந்தது. வாழ்க்கை குஷ்டரோகத்தினாலே சீர்குலைந்து போயிருந்தது. அப்பேற்பட்ட நிலையில் இருந்த ஒரு மனுஷன் இயேசுவால் குணப்படுத்த முடியும் என்ற விசுவாசத்தோடு இயேசுவினிடத்திலே வந்தார். கடவுளே, ஒரே ஒரு வார்த்தை தான், கடவுளே உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்க உம்மால் முடியும் என்று அறிக்கை செய்தார். வேதம் அழகாக சொல்லுகிறது. 41வது வசனம், இயேசு மனதுருகி கையை நீட்டி அவரை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ குணமாகு, சுத்தமாகு அப்படி என்று குணப்படுத்தினதையும் அவனுடைய வாழ்க்கையை கட்டினதையும் நாம் இங்கே மிக தெளிவாக பார்க்கிறோம். வியாதியினால் சீர்குலைந்த மக்களுடைய வாழ்க்கையை கட்டுகின்றவர் நம்முடைய கடவுள் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். 3வது ஒரு உதாரணம் இருக்கிறது பாருங்கள். அதான் மார்க்கு 5வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாக கண்டுகொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து கதரேனருடைய நாட்டிற்கு வருகின்றார். அங்கே அசுத்த ஆவியுள்ள மனிதன், மனிதன் வாரா. பாருங்க, அவன் எங்கே வாழ்கிறான்? கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். சங்கிலிகளினால் கட்டப்பட்டவன், யாராலும் அடக்க முடியாதவன், தன்னுடைய சரீரத்தை கீறி காயப்படுத்தி கொண்டே இருந்தான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் கல்லறையிலே தான் இருந்தது. அதாவது பிசாசின் வல்லமையினாலே அவனுடைய வாழ்க்கை சீர்குலைக்கப்பட்டிருந்தது. பிசாசுடைய வல்லமையினாலே அவனுடைய வாழ்க்கை உடைந்து போயிருந்தது. அப்பேற்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சீர்படுத்துகிறார். அப்பேற்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுகிறார். அப்பேற்பட்ட மனிதனுடைய ஒரு மனிதனுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம்.
பிசாசின் வல்லமையினால் சீர்குலைந்தவர்களையும் ஆண்டவர் கட்டுகின்ற அவருடைய வாழ்க்கையை கட்டுகின்ற ஒரு நிலையை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அதுதான் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். கடந்த 10 மாதங்களும் ஒருவேளை நமக்கு எதிர்மறையான மாதங்களாக நம்முடைய வாழ்வுக்கு எதிர்மறையான மாதங்களாக இருந்தது, அல்லது கடந்த மாதங்கள் கடந்த ஆண்டுகள் நம்முடைய வாழ்வு ஒரு எதிர்மறையான நிலையிலே தான் போய்கொண்டிருந்திருக்கலாம். பல விக்கினங்களினாலும் பிசாசின் வல்லமைகளினாலும் பலவீனங்களினாலும் வாழ்க்கையிலே ஏற்பட்ட இழப்புகளினாலும் பிரச்சனைகளினாலும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை சீர்குலைந்து போயிருக்கலாம். அக்டோபர் மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் என்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. சொல்லுகிறார் மறுபடியும். அப்படி என்று சொன்னால் முன்னால் சீர்குலைந்து போயிருக்கலாம், நொய்ந்து போயிருக்கலாம், நொடிந்து போயிருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம். ஆனால் மறுபடியும், ஆகையினால் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அப்படி என்று சொன்னால் நமக்கு தேவை ஒரு ஆழமான விசுவாசம் தேவை. அதோடு மட்டுமல்லாமல் ஆழமான விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்ற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்காகத்தான், நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்காகத்தான், நமக்கு புதிய வாழ்க்கையை தருவதற்காகத்தான் ஆண்டவருடைய திரு சரீரம் பிற்கப்பட்டது, உடைக்கப்பட்டது. ஆண்டவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது. அவருடைய சரீரத்தில் இருந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் சிந்தப்பட்டது. உன்னுடைய வாழ்வையும் என்னுடைய வாழ்வையும் கட்டுவதற்காக நான் உடைக்கப்பட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். திருவீடத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அருள் சாதனங்கள், அவருடைய திரு சரீரமும் திரு ரத்தமும் எதை நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையை கட்டுவதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் உடைத்திருக்கிறேன். உன்னுடைய சீர்குலைந்த வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக என்னுடைய சரீரத்தை நான் சீர்குலைத்திருக்கிறேன். என்னுடைய சரீரத்தில் இருந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் நான் உனக்காக சிந்தி இருக்கிறேன். அப்படி என்று சொன்னால், இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து இந்த பந்தியிலே நாம் பங்கெடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாய் இந்த புதிய மாதம் நம்முடைய வாழ்வு கட்டப்படுகின்ற மாதமாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அக்டோபர் மாதம் என்று சொன்னாலே விடுமுறைகளும் பண்டிகைகளும் திருவிழாக்களும் அதிகம் மிகுந்த ஒரு மாதம். அதில் குறிப்பாக அக்டோபர் மாதம் 1ஆம் நாள் 2 சிறப்புகள். ஒன்று அகில உலக முதியோர்கள் தினம், 2வது இன்டர்நேஷனல் காஃபி டே. காஃபின்னு சொன்னா உற்சாகப்பான். அப்போ இன்றைக்கு நமக்கும் ஆராய்ச்சி முடித்த பிறகு மாதர் சங்கத்தின் சார்பாக காஃபி வழங்கப்படும். அது ஒரு உற்சாகப்பான். நாம் எப்பேற்பட்ட உற்சாகத்தோடு அதை குடிக்க வேண்டும். இந்த நாளிலே கொடுக்கப்படுகின்ற காஃபி நமக்கு மிக முக்கியமானது. இன்டர்நேஷனல் காஃபி டே நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக, நம்முடைய சரீரத்தை சோர்வுகளை ஆற்றி ஒரு புது உற்சாகத்தை தருவதற்காக நாம் காஃபியை நான் அருந்துகின்றோம். அப்படி என்று சொன்னால், இந்த மாதத்திலே என்னுடைய வாழ்க்கையை வருகின்ற மாதங்களிலே நாட்களிலே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை கட்டுவிப்பார், என்னுடைய வாழ்க்கையை கட்டுவார், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது பொலிவை தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் அறிந்து சொல்லுவோம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை வளமாக மாறும். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இஸ்ரேல் எப்படி சொல்லுகிறார், இஸ்ரேலின் கன்னிகைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஏசாயா 2ஆம் ஏசாயா சொல்லுகிறது போல இஸ்ரவேலை இங்கு கன்னிகைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அடுத்ததாக உன்னுடைய வாழ்க்கை கட்டப்படுகின்ற போது நீ எப்படி போவாய்? நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களில் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய்.
அப்படி என்று சொன்னால் மனகோலத்தோடு, ஆர்ப்பரிப்போடு, அலங்காரத்தோடு இதுவரையிலும் உன்னுடைய வாழ்க்கை சீர்குலைந்து போயிருந்தது, உருக்குலைந்து போயிருந்தது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை இப்போது சீர்பட்ட பிறகு, கட்டப்பட்ட பிற்பாடு, நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் நீ புறப்படுவாய். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி இதே நிலையில மாற்றப் போகிறார். மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்கள் களிப்புள்ள கூட்டத்தோடும் நம்மை வழி நடத்த இருக்கிறார். நம்மை வளமான வாழ்வுக்கு நேராக நடத்த இருக்கிறார். ஆகவே உணர்வோம், சிந்திப்போம். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் நம்ம இப்பேற்பட்ட வாக்குறுதியை கொடுத்திருக்கிற ஆண்டவரை நம்புவோம். அப்பேற்பட்ட விசுவாசத்தோடு பரிசுத்த நற்கருணையிலே பங்கெடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாள் முட்டாய் காத்துக் கொள்வதாக. ஆமென்.